ஹாய் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஹார்ட் மெல்ட்டிங்கான லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் லின்னை தான் காமிக்கிறாங்க. அவங்க மேக்கப்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ யான்ஷி அந்த வீட்டுக்குள்ளே வரா. ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 1 மந்த்தில் மேரேஜுமே ஆக போகுது. ஸோ அதுக்காக வெட்டிங் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணணும். அதுக்காக தான் ஹீரோனே பார்க்க வரான். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட்டை மீட் பண்ணுற வேலை இருக்கு, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷோரூம் போங்க, நான் பின்னாடியே வந்தாருன்னு சொல்கிறா. அதை கேட்டதுமே ஹீரோ ரொம்பவே சோகமாகறான். உடனே அவனுடைய கையை பிடிச்சி, நான் தான் சொல்கிறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் போங்க, நான் பின்னாடியே வந்தாருன்னு சொல்லிட்டு அதுக்கு அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறா, என்ன சொல்கிறாங்கிறத கூட காதில் வாங்காமல் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளுடைய பேங்கை எடுத்துகிட்டு கிளம்பிடுறா. அப்படி அவள் போகும்போது அவள் பேக்குக்கு பக்கத்தில் இருந்தால் இது ஒரு ஸ்லிப்பை கீழே விழுது. இது என்ன ஸ்லிப்புன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்குறான். அது பார்த்தீங்கன்னா ஒரு பில் சீட்டாக இருக்குது. அதுவும் ஹீரோயின் தான் ஒரு டைமண்ட் ரிங்காக வாங்கியிருக்கா. அந்த சைஸ் கூட இவனுடையது கிடையாது, வேறொரு மினுக்காக வாங்கியிருக்கா. இது யாருக்காக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவே இங்கே கட் பண்ணிட்டு ஒரு ஃப்ளைட் வரதை காமிக்கிறாங்க. ஸோ அப்ராட்ல இருந்து ஹீரோனுடைய கிளாஸ்மேட்டான லூஷன் சைனாக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கா. இவன் ஹீரோனுடைய கிளாஸ்மேட் மட்டும் கிடையாது, அவளுடைய ஃபர்ஸ்ட் லவ்வும் கூட. அவன் வந்ததுமே ஹீரோயின் தான் வந்து மீட் பண்ணி அவன் முன்னாடி நீல் ஒன்று பண்ணி அவகிட்ட ரிங்க காமிச்சு என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு டேரக்டாகவே ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். ஆரம்பத்தில் அவளும் கொஞ்சம் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே எனக்கு ஒன்று மேரேஜ் பண்ணிக்க விருப்பம்னு சொல்லிட்டு விரலை காமிக்கிறா. அவனும் இவன் விரல ரிங்க போட்டு விட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இப்படி இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனால அதை தாங்கிக்கவே முடியல, ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. எங்க அந்த ஃப்ரெண்டுக்காரையும் ஹீரோயின் கிட்ட இன்னும் 1 மந்த்ல உனக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆக போகுது, இப்போ இந்த மாதிரி விஷயம் அவனுக்கு தெரிய வந்தா அவ எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டானான்னு கேட்குறா. அதுக்கு இவளுமே பார்த்தீங்கன்னா, நான் அவனை உண்மையா லவ் பண்றேன், அவனுமே என்ன உண்மையா தான் லவ் பண்றான், அவன் கண்டிப்பா அவனுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பா. இது எல்லாமே லோஷனுக்காக தானே, அவனுடைய லாஸ்ட் விஷயம் என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போற லோஷனுக்காக அவனுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறான். அதனால தான் இப்படி பண்றேன், கண்டிப்பா அவன் புரிஞ்சு பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த லூஷன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஏதோ நோய் இருக்கான், இன்னும் கொஞ்சம் நாள்லயே அவன் செத்து போக போறானா. ஸோ சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறதா அவனுடைய கடைசி ஆசையா. ஸோ அதனால தான் அவனுடைய ஆசையை நிறைவேற்ற ஹீரோயினை அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. அதுல இது எதுவுமே ஹீரோவுக்கு தெரியாது. அவனுக்கு உண்மை தெரிய வரும்போது அவன்கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கலான்னு சொல்லி தான் அவனுக்கு தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஹீரோ இது எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கான். ரொம்ப வெக்ஸ் ஆகிறா. உடனே அவங்க அப்பாவுக்கு தான் கால் பண்ணி, ரொம்ப வருஷமா இன்னொரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்ததா சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், உங்க விருப்பப்படி என்னுடைய மேரேஜ் நடக்கட்டும்னு சொல்றான். அதுக்கு ஹீரோடைய அப்பாவும் நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதுப்பான்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாரு. எங்க ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு சண்டை போடல, எதுக்கு இப்படிலாம் பண்றேன்னு கூட எதுவுமே கேட்கல, இன்னும் இது எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம அங்கேருந்து ஷோரூம் கிளம்பிடுறா. ஷோரூம் போயிட்டு வெட்டிங்கான ட்ரெஸ்ஸை தான் ட்ரையல் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு பொண்ணை வந்து உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லி கொடுக்குறா. எவனும் அவனுடைய ஃபோனை வாங்கி அட்டன் பண்ணி பேசும்போது வெட்டிங் ஆர்கனைசிங் டீம்ல இருந்தா கால் பண்ணியிருக்காங்க. நீங்க மேரேஜ் பண்ணிக்க போற மிஸ் லின்னுங்கிறவங்க எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க, குரூமணி பேரை மாற்றி கொடுத்துட்டாங்களா, அதனால யான்ஷிங்கிற பேருக்கு பதிலாக லூஷனுங்கிற பேரை மாற்றி பிரிண்ட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் ஹீரோவுக்கு ரொம்பவே கோவம் அதிகமாக வருது. நான் செலக்ட் பண்ண என்னுடைய மேரேஜ் டேட்டில் எவ்வளோ தைரியம் தான் நீ உன்னுடைய அவன் பேரை போட சொல்லியிருப்ப, இது எல்லாத்துக்குமே நீ பதில் சொல்ல வேண்டிய டைம் சீக்கிரமாகவே வரப்போகுதுன்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கும் போதே அந்த ஆர்கனைசரும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளுக்கு எப்படி மாப்பிள்ளைட்டு பேரை மாற்றி கொடுத்துட்டாலும் அதே மாதிரி தான் நானும் மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ பொண்ணுடைய பேரை லின்னுங்கிறதுக்கு பதிலாக ஜியான்னு சொல்லி மாற்றி பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதோட எப்போதும் போல மேரேஜுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் நார்மலாகவே இருக்கட்டும், இதை பற்றி நீங்கள் ஹீரோனி கிட்டலாம் எதுவும் டிஸ்கஸ் பண்ண வேணாம்னு சொல்லிடுறாரு. ஆக்சுவலி இவங்க வெட்டிங் ட்ரெஸ்ஸை ட்ரையல் பார்க்க தானே வந்தாங்க. ஸோ ஹீரோயினுமே வெட்டிங் ட்ரெஸ்ஸில் வந்து இந்த வெட்டிங் சூட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கீங்க, அதோட என்னுடைய ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவும் எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணாமலே தான் நின்றுட்டு இருக்கான். இங்கே பாருங்க ஆன்ஷி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அது வந்து நெக்ஸ்ட் மந்த் நமக்கு மேரேஜ் ஆக போதில்ல, நம்மளுடைய அந்த வெட்டிங் டேட்டை மட்டும் எனக்காக கொஞ்சம் தள்ளிப்பட முடியுமான்னு கேட்குறா. ஏன்னா அந்த லோஷனை மேரேஜ் பண்ணிக்க போறல, அதனால தான் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஓகே, உன்னுடைய விருப்பப்படி நடக்கட்டும், அதான் எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் வச்சிருப்பியே. ஸோ ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறாங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குப்பா, ஜஸ்ட் மேரேஜ் டேட்டு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தள்ளி வச்சுக்கலான்னு ரொம்பவே அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கா பயங்கர ஹாப்பியாக இருக்குது. என்னுடைய ஆன்ஷின்னா ஆன்ஷி தான், நீங்கள் தான் இந்த உலகத்திலே பெஸ்டான மேன். அதோட நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், என்னுடைய இந்த லைஃப்பில் நான் என்றைக்குமே உங்களை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருப்பேன், உங்களை தவிர என்னுடைய லைஃப்பில் எந்த மேனுக்குமே இடமே இல்லைன்னு சொல்லி ப்ராமிஸ் வேற பண்ணிட்டு இருக்கா. அதை கேட்கும் போது இவனுக்கு அழகியாக வந்துட்டு இருக்கு. கண்ணை மூடி இதுக்கு முன்னாடி இவங்க
லைஃப்பில் நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறா. இதே மாதிரி தான் இவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்பையும் என் லைஃப்பில் உங்களை தவிர வேறு எந்த மெனுக்குமே இடம் இல்லை, என் லைஃப் லாங் நான் உங்களை மட்டும்தான் லவ் பண்ணிட்டுருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்துருப்பா. அதை கேட்டால் அவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவளை ஹக் பண்ணி நானும் என் லைஃப்பில் என்றைக்குமே ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணிட்டுருப்பேன், உன்னை என்றைக்கும் பாதுகாப்பேன். ஆனால் உன்னை என்னைக்காவது உன் லைஃப்பில் என் மேலே இருக்கிற இந்த லவ் குறையும் போதோ இல்லை என்னை தவிர வேற யாராவது உனக்கு பிடிக்குங்கிற நேரம் வரும்போது என்கிட்ட ஜஸ்ட் நீ சொல்லிடு, நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன்னை விட்டு நானே பிரிஞ்சு போயிடுறேன். அதை விட்டுட்டு என்றைக்குமே நான் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்திருப்பான். ஸோ இப்போ அதெல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு நான் அன்றைக்கி சொன்னபடியே நீ இன்னைக்கு என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் கூட ஸ்டே பண்ணவே மாட்டேன்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும் போது ஏன்ச்சி நம்ம தான் ட்ரெஸ்ஸை ட்ரையல் பார்த்துட்டோம்ல, அப்படியே வாங்கலாம் போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரலான்னு ஹீரோவை கூப்பிட்றா. சாரி என்னால் உன் கூட வர முடியாது, டேட்டை வேற தள்ளி போட்டோம் இல்லையா, ஸோ அதை பற்றி என் ஃபேமிலி கிட்டே இன்ஃபார்ம் பண்ணணும், அதனால் என் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிடுறான். நீ என் கூட வரலனா எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி இருக்கும், இட்ஸ் ஓகே நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோவும் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா கிட்ட என்ன கால் வருது, நீ சொன்னபடியே ஜியான் வீட்டில் பேசிட்டேன்ப்பா, அவங்க எல்லாருக்குமே மேரேஜில் சம்மதம் தான், நம்ம சொன்ன டேட்டில் மேரேஜை வச்சுக்கலாம்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோவும் சரிங்கப்பான்னு சொல்லி ஃபோனை வைக்க போகும்போது ஹீரோடைய ஃபோனுக்கு சில ஃபோட்டோஸ்லாம் சென்ட் ஆகுது. அதில் ஹீரோயினும் லூஷனும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஃபோட்டோஸ் தான் அது. அதை பார்த்து ஹீரோவும் கோவப்பட்டு இருக்கா. அடுத்து கொஞ்ச நேரத்தில் அவருடைய ஃபோனுக்கு இன்னொரு மெசேஜ் ஒன்று சென்ட் ஆகுது. உங்க கேர்ள் ஃப்ரெண்டு இப்போ எங்க என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த மெசேஜை ஹீரோ படிச்சுட்டு இருக்கும் போது இங்க கட் பண்ணிட்டு கிளப்ல தான் காமிக்கிறாங்க. அங்க ஹீரோயின் லூஷன் அதோட இவங்களுக்கு பொதுவான சில ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த லூஷன் தான் வேணும்னே ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து அவளை கேஸ் பண்ணியிருந்திருப்பா. இதுதான் சான்ஸ்ன்ட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் அந்த யூனா இருக்கா இல்லையா, அவ தான் வேணும்னே இதை போட்டோ எடுத்து வீசாட்ல அப்லோட் பண்ணியிருந்திருப்பா. அதுவும் வேணும்னே தான் பண்ணியிருந்திருப்பா. ஹீரோ பார்க்கணும், ஹீரோவும் ஹீரோனையும் பிரியணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருந்திருக்கா. ஸோ இந்த ஃபோட்டோவை தான் ஹீரோ அங்கே பார்த்துருந்துருக்கான். இங்கே லின்னாவை ஃபோன் எடுத்து பார்த்துட்டு வீசாட்டில் இவங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் ஆகிருக்கிறத பார்த்துட்டு யாரை கேட்டு வீசாட்டில் ஃபோட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணா, இதை மட்டும் ஹீரோ பார்த்தா என்ன ஆகுதுன்னு சொல்லி ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அப்போ இந்த லூஷன் தான் ஹீரோயினி கிட்ட இப்போ எதுக்காக நீ கோவப்பட்டு இருக்கா, இவனை ஒன்றும் வேணும்னு எல்லாம் பண்ணியிருக்க மாட்டா, நம்மளுடைய இந்த அழகான நினைவுகள்லாம் என்னைக்கே சேவ் பண்ணி வைக்க நினச்சிருந்துருப்பா, அதனால தான் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அதுக்கு எவ்வளவுமே அவங்கிட்ட நீ என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ், உன்னுடைய லாஸ்ட் விஷயம் நிறைவேற்று தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. எப்படியோ பேசுகிற எல்லாத்தையுமே ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருக்கான். வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின் ஹீரோக்காக வாங்கி கொடுத்தா கிஃப்ட் ட்ரெஸ்ன்ற எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி குப்பத்தூரில் போட சொல்கிறான். அதுக்கு அந்த மேடும் ஆனால் மாஸ்டர் இதெல்லாம் உங்களுக்காக ஹீரோயின் வாங்கி கொடுத்ததாச்சு, இதை போய் குப்பத்தூரில் போகிறதுன்னு கேட்கறதுக்கு நான் சொன்னதை மட்டும் செய்ய தேவையில்லாமல் கேள்வி கேட்காதுன்னா அவங்களையும் பிடிச்சி திட்டி விட்டுறான். அந்த அம்மாவும் அது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இவ்வளோ நாளாக லின்னும் ஹீரோவும் ஒரே வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவன் இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ட்ரெஸ் எல்லாம் பேக்கப் பண்ணி அந்த வீட்டை விட்டே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போ அந்த லின்னு வரா. சாரி ஆன்ஷி, என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் கிளப்புக்கு போனால் எல்லாரும் சேர்ந்து நிறைய ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்களையா, அதனால தான் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வர முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட என்ன ஹோட்டலில் ஸ்டே பண்ண சொன்னாங்க, நான் தான் என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு உன்னை தேடி வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவை டச் பண்ணுவாளா. உடனே அவள் கையை தட்டி விட்டுட்டு அவளை அவாய்ட் பண்ணுற மாதிரி அங்கிருந்து டக்குன்னு எழுந்துக்கிறாரு. அங்கே ஹீரோடைய சூக்கேஸ்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ஆன்ஷி எங்கேயாவது வெளியில் போறியா, சூக்கேஸ்லாம் இருக்கேன்னு கேட்கும்போது அது வந்து எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, மேரேஜுக்கு முன்னாடி மாப்பிளையும் பொண்ணும் ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணக்கூடாதா, அதனால தான் நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே சில வாரங்கள் ஆகுது. ஹீரோயின் அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் மீட் பண்ண வந்திருக்கா. அங்கே அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டையும் லூஷன் கிட்டையும் என்னன்னு தெரியல இப்போலாம் ஹீரோயின் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கா. கால் பண்ண கூட இருக்கவே மாட்டேங்கிறா. ஒருவேளை ஹீரோக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோன்னு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அன்றைக்கி தான் நாங்கள் எடுத்த ஃபோட்டோவை தான் டெலிட் பண்ணிட்டோம்ல, அப்புறம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கோ, நீ மனசை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நாளைக்கு உனக்கும் லூஷனுக்கும் மேரேஜ் ஆக போகுது, அவனுடைய கடைசி விஷயம் நீ நிறைவேற்ற போகிற, சாக போகிற உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வோட கடைசி விஷயம் நீ நிறைவேற்ற போகிறதெல்லாம் அதை நினச்சி சந்தோஷப்படுன்னு சொல்லிட்டு அவளை சேர் அப் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. ஹீரோவும் இங்கே வெட்டிங்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ இந்த டேட்டில் தான் ஹீரோவும் ஹீரோனையும் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்திருக்கும். அவள் தான் அந்த லூஷனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக மேரேஜ் டேட்டை தான் தள்ளி போட சொல்லியிருப்பார் இல்லையா. ஆனால் ஹீரோ அவகிட்ட சரின்னு சொல்லிட்டு அதே டேட்டில் அதே நாளில் அதே இடத்துல தான் ஹீரோ ஜியான்கிற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க வெட்டிங்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஹீரோடைய அம்மாவும் அப்பாவும் தான் ஹீரோ பக்கத்துலேயே இருந்தால் அவரை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. நேற்று பிறந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே என் பையன் மேரேஜ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே அவ்வளோ ஒரு மன நெகிழ்ச்சியாக இருக்கு. ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ மனசுக்குள்ள இருக்கிற வேதனையை புரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மாவும் நீ இதுக்கும் ஃபீல் பண்ணாதப்பா, அந்த லின்ன விடவும் ஜியான் ரொம்பவே நல்ல பொண்ணு, உன்னை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறா, கண்டிப்பாக அவ கூட வாழ்ந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லி அங்கேருந்து வெட்டிங் ஹாலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் ஹீரோனி தான் காமிக்கிறாங்க. அந்த லூஷன் கூட ஆல்ரெடி ஹீரோவும் எவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தா அதே வெட்டிங் ஹாலுக்கு தான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக அவன் கூட வந்துட்டு இருக்கா. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவும் அதே இடத்துக்கு ஜியானை மேரேஜ் பண்ணிக்க அவருடைய வெட்டிங் சூட்ல வராரு. அந்த வெட்டிங் ஹாலுக்குள்ள போகிறதுக்கு
முன்னாடி அவங்க அப்பாவுக்கு தான் கால் பண்ணி நான் வந்துட்டப்பா நீங்கள் எங்கே வரீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோடைய அப்பாவுமே உன் அம்மா கூட்டிட்டு நானுமே காரில் வந்துட்டு இருக்கப்பா, இன்னும் ½ அன் ஹவரில் அந்த இடத்துக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதோட ஹீரோ மேரேஜ் பண்ணிக்க போகிற அந்த ஜியான்கிற பொண்ணு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா, அதையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜியான், பொறுமையாகவே வரட்டும், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போறாரு. இந்த பக்கம் ஹீரோயினும் லூஷன் கூட தான் நின்று வெட்டிங்க்கு வந்தவங்களாம் வாங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிட்டு இருக்கா. வெட்டிங்க்கு வந்த ஹீரோடைய கெஸ்ட் எல்லாம் நின்று பார்த்துட்டு பரவாயில்லையே உனக்கும் யான்சிக்கும் ஃபைனலாக மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லி கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்கவும் அவளுக்கு பயங்கர எம்பாரசிங்காக இருக்கு. ஆக்சுவலி எனக்கும் ஹீரோக்கு இன்னைக்கு மேரேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லையே வீசாட்டில் ஹீரோ தானே போஸ்ட் போட்டிருக்கான், அவனுக்கு இன்னைக்கு மேரேஜ் ஆக போதுன்னு எங்களை இன்வைட் பண்ணி இந்த டேட்டில் இந்த பிளேஸில் இதே டைமில் தானே மென்ஷன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோன் எடுத்து வீச்சாட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ வாங்கி ஃபோனை பார்க்குறான், அவளுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. இது எப்படி பாசிபிள், அப்போ யான்சி வேற யாரை மேரேஜ் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நான் யாரை மேரேஜ் பண்ணா உனக்கு என்னன்னு சொல்லிக்கிட்டே அங்கே ஹீரோ வராரு. அங்கே ஹீரோவை பார்த்ததுமே இவளுக்கு பயங்கரமாக நர்வஸ் ஆகுது. யான்சி நீங்களா, நீங்கள் எப்படிங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இவரும் அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி நான் வந்தது இருக்கட்டும், நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்குறாரு. அதுக்கு இவ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த லூஷன் இருக்காளையா அவ அடியில் வந்து எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆக போகுதுங்கிறது உனக்கு முன்னாடியே தெரியுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தானே எங்கள் வெட்டிங்கில் பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காகவே நீயும் என்ன மாதிரி வெட்டிங் சூட்டில் வந்திருக்கன்னு அப்புறம் நீ மாதிரி நிற்கிற ஹீரோ கிட்ட வேணும்னே வம்பிழுத்துட்டு இருக்கான். எதை நான் பிரச்சனை பண்ண வந்திருக்கேனா, என்னை பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே இவனும் நெஞ்சு வலி வந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவனுக்கு உண்மையிலே நோய் இருக்கா இல்லை ஹீரோனியா முட்டாளாக்கா வேணும்னு நோய் வந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கானா என்னங்கிறது இப்போதைக்கு தெரியல. இருந்தாலும் இவன் பண்ற ஆக்ஷனை பார்த்துட்டு எல்லாருமே பதறி போறாங்க. அப்படியே இருமி ஆக்ஷன் போட்டுக்கிட்டே ஹீரோ கிட்ட இங்க பாரு யான்சி, நான் இன்னும் கொஞ்ச நாள்லயே சாங்க போறேன், அதனால உன்னை பெக் பண்ணி கேட்கிறேன், என்னுடைய கடைசி ஆசையா ஹீரோனியா மேரேஜ் பண்ணிக்கணுங்கதா, அதுல மட்டும் பிரச்சனை போயிட்டாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் பரிதாபமா பேசிட்டு இருக்கான். ஹீரோக்கா செம்ம கோவம் வருது. அதுக்காக அடுத்தவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மேல ஆசைப்படுவேன்னு சொல்லிட்டு கோவத்துல அவன் கையை உதறி விட்டுறாரு. அவன் செவிலே ஒன்று வச்சிருந்தா கூட ஒன்றும் தப்பு இல்லை, இருந்தாலும் ஜஸ்ட் கையை மட்டும் தான் உதறி விடுவாரு. அதுக்கே சுற்றி இருக்கிற ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஆச்சா முச்சான்னு கத்துறாங்க. ஏண்டா நீலாம் ஒரு மனுஷனா, உனக்குலாம் மனசே இல்லையா, இதயமே இல்லையா, பாவம் லூஷனே இன்னும் கொஞ்ச நாள் சாக போறான், அவன்கிட்ட போயிட்டு இப்படி கரடு முறை நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்காளுங்க. உடனே இந்த லூஷனோ ஹீரோ முன்னாடி நீலன் பண்ணி உன்னை பேக் பண்ணி கேட்குறேன், தயவு செஞ்சு என் கடைசி ஆசை நிறைவேற விடு, என்னுடைய கடைசி ஆசை ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறதான், இங்கேருந்து போயிட்டு எங்கள் மேரேஜில் பிரச்சனை பண்ணதுன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். இத்தனைக்கும் ஹீரோ எதுவுமே பேசல, அப்புறானியா தான் நின்றுட்டு இருக்காரு. லூஷன் என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் இழந்துருன்னு சொல்லிட்டு லின்னா அவனை தூக்கி விட்டுட்டு இங்க பாரு யான்சி, என்னை மன்னிச்சுட்டு, நான் ஒன்றும் வேணும்னே இந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கல, லூஷனுடைய டைம் முடிய போகுது, அவனுடைய கடைசி ஆசையா என்ன அவன் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான், அதனால தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். இப்போதைக்கு இங்கே பிரச்சனை பண்ணதா, நீ வீட்டுக்கு போ, அவனை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்த ஹீரோவை போக சொல்லிட்டு இருக்கா. அவ கையை உதறி விட்டுட்டு நான் என்ன இங்கே உனக்காக வந்தா நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. சுற்றி இருக்கிற ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அப்புறம் எதுக்காக வந்தா, இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணதான வந்திருக்கான்னு சொல்லிட்டு இதுக்காக வந்திருக்காங்கிறதே கேட்காம இல்லையா ஆளாளுக்கு ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காளுங்க. இங்க அந்த லூஷனும் இப்போ என்ன உனக்கு, நான் சாகணும் அவ்வளோதானே, நான் செத்ததானே இங்கேருந்து போவேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சுவரில் போயிட்டு தலையை போட்டு மோதிட்டு இருக்கா. தலையிலேருந்து பிளட்டா ஊத்திட்டு இருக்க ஹீரோயின் தான் அவனை ஸ்டாப் பண்றா. இதுல இரும்பி வாயிலேருந்து வர பிளட்டா வந்துட்டு இருக்கு. அவன் வாயிலேருந்து வர பிளட் வரதை பார்த்ததும் லின்னுக்கா செம்ம கோவம் வருது. யான்சி எப்போதுலேருந்து நீ இவ்வளோ கல் மனசான, உன் கண்ணு முன்னாடி அவன் செத்தாதான் இங்கேருந்து போவியா, இவ்வளோ ஸ்டபனா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. சுற்றி இருக்கிற அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஹீரோவை சேர்த்து திட்டிட்டு இருக்காளுங்க. இதுக்கு மேலே ஹீரோவுக்கு பொறுமை இல்லை, போது எல்லாரும் ஸ்டாப் பண்ணுறீங்களா, இங்கே நிற்கிறான லூஷன், அவன் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி அவனுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவன் கூட சேர்ந்து நிற்கிறாளே என்னுடைய முன்னாள் காதலி மிஸ் லின்னு, அவளுக்கும் எனக்கும் கூட இப்போ எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் வந்தது என்னுடைய மேரேஜ்க்காக. ஸோ நீங்கள் எல்லாரும் தான் தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் உள்ளே போகணும், ஃபர்ஸ்ட் வழியை விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இக்னோர் பண்ணிட்டு ஹீரோ பாட்டுக்கு உள்ளே போயிட்டு இருக்காரு. லின்னோடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கா ஒன்றுமே புரியல. அப்போ அவன் ஒன்றை மேரேஜ் பண்ணிக்க வரலையா, அப்போ யாரை மேரேஜ் பண்ணிக்க போறான்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, அவன் ஏதோ என் மேலே இருக்கிற கோபத்தில் அந்த மாதிரி சொல்லிட்டு போறான், அவன் என்ன விட்டுட்டு வேற யாரெல்லாம் போய் மேரேஜ் பண்ணிக்க மாட்டான்னு ரொம்பவும் அசால்ட்டாக சொல்லிட்டு உள்ளே போறா. உள்ள அந்த வெட்டிங் ஹாலில் வெட்டிங்கான செலிப்ரேஷன் ரொம்பவே கிராண்டாக நடந்துட்டுருக்கு. அப்போ அந்த ஆர்கனைசிங் டீம்லேருந்து ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து நீங்கள் சொன்னபடியே பேர் கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கான்னு சொல்லி காமிச்சிட்ருக்கா. பேரெல்லாம் கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு, இதை என்ட்ரன்ஸில் வைங்கன்னு ஹீரோவும் சொல்லிட்டுருக்காரு. அந்த நேம் போர்டை ஹீரோயினும் பார்க்குறா. அதில் அவளுடைய பேர் இல்லாமல் வேறொரு பேர் இருக்கிறத பார்த்துட்டு யான்சி என்ன நடக்குதுங்க, என்னுடைய பேர் இருக்க வேண்டிய இடத்துல எதுக்காக என்னுடைய பேர் இல்லாமல் வேறொரு பேர் பிரிண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னுடைய காசை வச்சு நான் பண்ண அரேஞ்ச்மெண்ட்டில் நீ என்னுடைய
என்னுடைய பேரை தூக்கிட்டு வேற ஒருத்தன் பேரை சேர்ப்ப. ஆனா பணம் கொடுத்தா நான் அதை செய்யக்கூடாதா? நீ என்னுடைய பேரை தூக்கிட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்க போறவன் பேரை பிரிண்ட் பண்ண சொன்னல, அதே மாதிரி தான் நானும் உன்னுடைய பேரை தூக்கிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணுடைய பேரை பிரிண்ட் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே இந்த லூஷனும் ஹீரோ கிட்ட, இங்க பாரு ஆன்ச்சி, நீ ஹீரோயின் மேல எதுவும் கோவப்படாத, என்னுடைய கடைசி ஆசை நிறைவேற்றுதான் அவளே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தா, இதுக்காக நீ எதுவும் அவளை ப்ளேம் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கான். அச்சோ கடவுளே, நிஜமாலுமே என்னால உங்ககிட்ட ஆர்கியூன் பண்ணலாம் முடியல. எனக்கு இன்னைக்கு மேரேஜ் ஆக போகுது, தேவையில்லாம என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கதை விட்டுட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே இந்த லூஷனும் நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இங்க பாரு ஆச்சு, டைம் ஆயிடுச்சு, நல்ல நேரம் முடிய போகுது, தயவு செஞ்சு இங்க இருந்து பிரச்சனை பண்ணாம நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அங்க ஹீரோடைய அம்மா, ஹீரோ மேரேஜ் பண்ணிக்க போற ஜியானுடைய அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்கள பார்த்துட்டு வெல்கம் பண்ணி மரியாதை பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்கும் ஹீரோவை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஜியான் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், இப்போதான் கிளம்பி வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே ஆண்டி, ஜியான் பொறுமையாவே வரட்டும். இன்னைக்கு நானும் ஜியானும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆக போறோம்ல, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணா ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஹீரோயினும் காதில் வாங்கிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி ஹீரோ வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்னப்ப கூட தன்னை வெறுப்பேத்து தான் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காருன்னு நினைச்சிருப்பா. ஆனா இப்படி இவங்க எல்லாம் பேசுறத பார்க்கவும் ஒருவேளை அதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு சொல்லிட்டு பயங்கரமா நர்வஸ் ஆகுறா. அப்போ அவ ஃப்ரெண்டு தான் வந்து, இங்க பாருல, நீ இப்போ எதுக்காக நீ இந்த அளவுக்கு நர்வஸ் ஆயிட்டு இருக்க, நீ ஆன்ச்சி சொல்றதெல்லாம் நம்பாத, அவன் வேணும்னே தான் உனக்கும் லூஷனுக்கும் நடக்க போற மேரேஜை ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுன்னு இவன் மனசை மாத்திடுறா. ஆமா ஆமா, நீ சொல்றதான் கரெக்டா இருக்கும், அவன் என்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது என்னை விட்டுட்டு எப்படி வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க சம்மதிப்பான்? நீ சொன்ன மாதிரி கண்டிப்பா அவன் நினைச்சிட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்கு ஃபேமிலியை சேர்ந்து இந்த அளவுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அதை கேட்ட ஜியனுடைய அம்மா அப்பா, என்ன நடக்குதுங்க, இந்த பொண்ணு என்ன இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோடைய அம்மா தான், அவள் வேற யாரும் கிடையாது, என் பையன் ஆன்ச்சியோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, வேணும்னே தான் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு மருமகனா அது என்னைக்குமே உங்களுடைய பொண்ணு ஜியான் மட்டும் தான் சொல்லி அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சான்ஸே இல்லை போங்க, எல்லாரும் சேர்ந்து என்னமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு நல்லா தெரியும் யான்ஷி என்ன மட்டும் தான் ட்ரூவா லவ் பண்ணிட்டு இருக்கா, அவனால என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் மேரேஜே பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருக்கா. இந்தம்மா என்ன நீ நானும் பார்த்துட்டு இருக்கா, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, எங்க பொண்ணு ஜியான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா, அவ வந்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாம் நடிக்கிறோமா இல்லையாங்கிறது உனக்கே நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்லையே யான்ச்சி கிட்ட வாங்கின காசுக்காக ரொம்பவும் நல்லா தான் நடிக்கிறீங்க, ஆனா இந்த நடிப்பெல்லாம் பார்த்தா நான் ஏமாற மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, எங்க பாரு யான்ச்சி, இங்க நின்று எதுக்கு டைம் வளர்த்தி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நீ ஃபர்ஸ்ட் வீட்டுல போயிட்டு எனக்காக வெயிட் பண்ணு, நான் மேரேஜை முடிச்சுட்டு நானே உன்னை தேடி வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா லின், இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ இன்னமும் நாங்க நடிக்கிறோம் தான் நினைச்சிட்டு இருக்கல, உன்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க சொல்லிட்டு இருக்க. இட்ஸ் ஓகே, நானும் பார்க்குறேன் இங்கே உன்னை மேரேஜ் பண்ணிக்க அப்படி யார் வரான்னு, கடைசியில் பிரைட் இல்லை, நான் சும்மா தான் அந்த மாதிரி போய் சொன்னேன்னு சொல்லுவல்ல, அப்போ உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, யார் சொன்னது அவருக்கு பிரைட் இல்லைன்னு, அவருடைய பிரைடு நான் வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டே அங்கே ஜியான் வரா. ஸோ இவ தான் இவ்வளோ நேரமா எல்லாரும் ஜியான் சொல்லிட்டு இருந்தா அந்த பொண்ணு ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க போறவ. வரும்போதே மூஞ்செல்லாம் வர கைப்படைஞ்ச மாதிரி இருக்கா. அவங்க அம்மாவும் அவளை பார்த்துட்டு, என்னம்மா இதெல்லாம், உன் முகம் எப்படி இருக்கு, இன்னைக்கு உனக்கு மேரேஜிங்கதே மறந்து போயிட்டியா, என்ன இப்படி வந்திருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவளும் சிரிச்சுக்கிட்டே, அம்மா அப்பா, நான் ரோட்டில் வரும்போது ஒரு இடத்துல தீ விபத்து ஏற்பட்டதை பார்த்தேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரலான்ட்டு போனேன், அதனால தான் என் மேல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரலான்ட்டு போனேன், அதனால தான் என் மேலே அப்படி இருக்கு, இங்கே வரதுக்கும் டைம் ஆயிடுச்சு, லேட்டாக வந்ததுக்கே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சாரி கேட்டுட்டு இருக்கா. இந்த சின்ன வயசுலேயே எவ்வளோ ஒரு ஹெல்பிங் மைண்டடாக இருக்கான்னு சொல்லி ஹீரோடைய அம்மா அப்பாவுக்குலாம் பார்த்ததுமே ஜியானை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இங்கே அந்த லின்னு வேற ஜியானை பார்த்துட்டு, என்ன நடிக்க ஆள் கிடைக்கலன்னு பிச்சைக்காரியெல்லாம் கூட்டிட்டு வந்து நடிக்க வைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு சரியான பதிலடி கொடுக்குற மாதிரி ஜியானும் ஹீரோடைய கையை பிடிச்சி, ஹஸ்பண்ட், இவ தான் நீங்கள் 5 வருஷமா லவ் பண்ண உங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா, உங்கள் டேஸ்ட் கொஞ்சம் மட்டமாக தான் இருக்க போங்கன்னு சொல்லிட்டு லின்னு பயங்கரமாக அசிங்கப்படுத்தி விட்டுறா. பிச்சைக்காரிக்கு எவ்வளோ திமிர பாருன்னு எவ்வளோ அவளை பார்த்து கோவப்பட்டு இருக்கா. ஹீரோவும் ஜியானுடைய கையை பிடிச்சி, இவ ஒன்றும் பிச்சைக்காரி கிடையாது, நான் மேரேஜ் பண்ணிக்க போற என்னுடைய ஃபியூச்சர் ஒய்ஃப், ஸோ மரியாதை கொடுத்து பேசினா உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஜியான் ஹீரோ கிட்ட, கொஞ்ச நேரம் எனக்காக வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. இங்க லின்னுக்கும் ஒருவேளை இது உண்மையா இருக்குமோன்னு சொல்லி டவுட் வருது. இங்க பாரியான்ஷி, இது எல்லாமே ஃபேக் தானே, நீ என்ன ஏமாத்த தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, உண்மையா சொல்லுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. இன்னும் என்ன பண்ணாதான் இங்க நடக்கிறது எல்லாமே உண்மைங்கிறத நீ நம்புவேன், மேரேஜ்ங்கிறத ஒரு விளையாட்டை நினைச்சு பண்ணிட்டு இருக்கா. ஒன்ன மாதிரி ஒருத்தியை நம்ப வைக்க மேரேஜ் சர்டிபிகேட் தான் வேணும்னா இந்த ரிச்சுவல்ஸ் மேரேஜை முடிச்சுட்டு நேரா நாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் போறோம், அங்க போயிட்டு எங்க மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சர்டிபிகேட் காமிக்கிறேன், அப்பயாவது நம்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதும் இவங்களுக்கு தூக்கி வரி போடுது. அப்போ இங்க நடக்கிறதுலாம் உண்மைங்கிறத புரிஞ்சுக்கிறா. அவ தலையில இருந்து அந்த துணியெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஹீரோடைய கையை பிடிச்சி, இங்க பாரு யான்ச்சி, நான் பண்ணது என்னமோ தப்பு தான், ஆனா அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துறத, நம்ம 2 பேரும் நீ விருப்பப்பட்டபடி இங்கே இப்பயே வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம், தயவு செஞ்சு விட்டுறாதான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹீரோ கிட்ட
கெஞ்சிட்டு இருக்கா. போதும் நமக்குள்ள இருந்தா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவ கையை உதறி விட்டுறாரு. எவ்வளோ ஹீரோடைய காலில் விழுந்து உன் லைஃப்ல என்ன மட்டும் தான் லவ் பண்ணுவான், என்ன மட்டும் தான் மேரேஜ் பண்ணுவேன்னு எனக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்தியே, அதெல்லாத்தையும் மறந்துட்டியான்னு சொல்லிட்டு உருகி உருகி பேசிட்டு இருக்கா. அதுக்கு அவரும் நக்கலா சிரிச்சுக்கிட்டே, அந்த ப்ராமிஸை நான் மட்டும் மறக்க கிடையாது, எனக்கு முன்னாடியே நீ மறந்துட்ட, அதை நீ மறந்ததால தானே எனக்கு நீ துரோகம் பண்ணன்னு கேட்க. அதுக்கு அவளால என்ன பதில் சொல்றதுனே தெரியல, அழுதுட்டு இருக்கா. இதுதான் சான்ஸ்ன்ட்டு இந்த லூஷனும் ஹீரோன் கிட்ட, இங்கே பரலின் அவன் ஏதாவது சொன்னா போறான், ஆனால் நான் இருக்கேன் உனக்காக, உன்னை என்னைக்குமே நான் லவ் பண்ணிட்டு இருப்பான், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அவன் கன்னத்திலே பலான்னு ஒன்று வச்சு எல்லாமே ஒன்னால தான், நீ எதுக்கு என் லைஃப்ல வந்தேன்னு சொல்லி அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறா. அதோட ஹீரோ கிட்டையும் மறுபடியும் தன்னை ஏத்துக்க சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. இவ இப்படி கெஞ்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து, இப்போ எதுக்காக நீ இவனை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க, இந்த உலகத்துல இவன் மட்டும்தான் பையன் இருக்கானா, வேற பையனை உனக்கு கிடைக்காதா, உனக்கு என்னடி குறைச்ச, நீ ரொம்பவே அழகா தானே இருக்க, இப்படி இவன் காலில் விழுந்து கெஞ்சிறதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் எழுந்துவான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காளுங்க. வாய் மூடிட்டு இங்கேருந்து போங்கன்னு சொல்லி அவங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மறுபடியும் ஹீரோ காலில் விழுந்த, நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிட்டு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஆல்ரெடி இங்கே நடக்கிறதுலாம் பார்த்தலன்னு என்னுடைய பேரண்ட்ஸுமே இங்கே வந்துடுறாங்க. தான் பொண்ணை ஹீரோ தான் நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு, அவளை மேரேஜ் பண்ணாமல் கைவிட்டாருன்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை பிளேம் பண்ணி அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக போன ஜியானுமே அங்கே பிரைடல் ட்ரெஸ்ஸில் வரா. அங்கே பிரைடல் ட்ரெஸ்ஸில் ஜியானை பார்த்ததுமே என்னுடைய பேரண்ட்ஸுக்கு ரொம்பவே கோபம் அதிகமாகுது. எங்கள் பொண்ணை 5 வருஷமாக லவ் பண்ணி ஏமாத்திட்டு இப்படி வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறியா, நீலாம் ஒரு மனுஷனா, உனக்குலாம் மனசாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவை பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. யாரை ஏமாத்தணும்னு உங்களுக்கு சொன்னா புரியாது, எவிடன்ஸை காட்டினாதான் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி அசிஸ்டன்ட் கூப்பிட்டு ஒரு பென்ட்ரைவை கொடுத்து அதை ப்ளே பண்ணி காட்ட சொல்றாரு. யான்ச்சி என்ன பண்றீங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு லின்னு கேட்கவோ, நான் என்னமா பண்றது, உன்னுடைய பேரண்ட்ஸ் தான் என்ன இந்த மாதிரி பண்றதுக்கு ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னுடைய பேரண்ட்ஸும் இப்போ எதுக்குமா நீ பயந்துட்டு இருக்க, உன் மேல எங்களுக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு, அப்படி அந்த யான்ச்சி என்னத்தை தான் காட்டுறேன்னு நாங்களும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வீடியோவும் ப்ளே ஆகிட்டு இருக்கு. பார்ல இருந்தப்போ லின்னா லூஷன் கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த வீடியோ தான் ஓடிட்டு இருக்கு. ஜஸ்ட் அந்த வீடியோ தானேன்னு பார்த்தா இப்போதான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. இங்கே மேரேஜுக்காக வரத்துக்கு முன்னாடி அவள் ட்ரெஸ்ஸை ட்ரையல் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பிரைடல் ரூம்லேயே 2 பேருமே இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. இவ எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பொண்ணா இருப்பாரு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே மேரேஜுக்காக வந்த எல்லா கெஸ்ட்டுமே அவளை தான் ப்ளே பண்ணி திட்டிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லுங்க, யாரை ஏமாத்தினான்னு இப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கான்னு கேட்க, இவ்வளோ நேரமா ஹீரோ தான் தான் பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்திட்டாருன்னு ஹீரோவை குறை சொன்னால் என்னோட பேரண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என் பொண்ணு மேலெல்லாம் கண்டிப்பாக எந்த தப்பும் இருக்காது, அவளுடைய இந்த தருதல ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் தான் ஏதோ ட்ரிக் பண்ணியிருக்காங்கன்னு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேர் மேலேயும் பழிய போடுறாங்க. அதை கேட்டு தான் அவளுங்க 2 பேருக்கும் செம்மையாக கோவருது. உங்கள் பொண்ணு பெரிய நல்ல பொண்ணா, நாங்கள் தான் வந்து அவளை வீணாக்கிட்டோமான்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காளுங்க. இதுங்க மாற்றி சண்டை போட்டுக்குவோம். ஹீரோடைய அப்பாவுக்கு செம்மையாக டென்ஷன் ஆயிடுது. போது எல்லாரும் ஸ்டாப் பண்ணுறீங்களா, இன்னைக்கு என் பையனுடைய வெட்டிங் ஸோ தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் சண்டையெல்லாம் இந்த ஹாலை விட்டு வெளியில் போய் வச்சுக்கோங்கன்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. அதே எப்படி நீங்கள் போன்னு சொன்னால் நாங்கள் போயிடுவோமா, எங்கள் பொண்ணுக்கு நியாயம் வேணும், 5 வருஷமா உங்கள் பையனும் என் பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் என் பொண்ணை அவன் டச் கூட பண்ணதில்லை, அதனால தான் அவன் வேறொரு பர்சனை அப்ரோச் பண்ணியிருக்கா, யாரு கண்டா இந்த யான்சி கிட்ட என்ன குறை இருக்கோ என்னவோன்னு சொல்லிட்டு ஹீரோவை வேற விதமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கேட்ட ஹீரோவுக்கா செம்மையாக கோவம் வந்துடுது. போது ஸ்டாப் பண்ணுறீங்களா, நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு மரியாதையாக இருக்காது, முதல்ல இங்கேருந்து வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அம்மா அப்பா கூட வாய முடாம உங்க ஹஸ்பண்ட் கூட நான் ஹீரோவை கம்பேர் பண்ணி ரொம்ப மட்டம் தட்டி பேசிட்டு இருக்காங்க. இங்க ஜியானுக்கா வருது பாருங்க கோவம். அந்த அம்மா கன்னத்திலே பலான்னு ஒன்று வச்சு, இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை பற்றி நீ ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோயேன், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன யாருக்கு உண்மையிலே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்கிறது உனக்கு தெரிஞ்சாகணும் அப்படி தானே, அந்த ரிப்போர்ட் எடுத்துருவாங்கன்னு சொல்ல அங்கே இருக்கிற ஒரு பர்சன் ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அது யாருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்னு தெரியல, அதை அந்த அம்மா கிட்ட கொடுத்து பார்க்க சொல்றாங்க. அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. எங்க இன்னும் என்னமாச்சு, என்னம்மா அந்த ரிப்போர்ட்ல இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, ஷீ கர்ம அங்கேயே நிலை என் பக்கத்துலேயே வந்துடாதுன்னு சொல்லிட்டு அவளை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏம்மா என்னம்மா ஆச்சுன்னு கேட்கும்போது, என்ன ஆச்சா இதை நீயே பார்த்து தரலன்னு சொல்லிட்டு அவகிட்ட ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதுவும் அந்த ரிப்போர்ட்டை கையால் தொட்டது கூட அருவருப்பாக ஃபீல் பண்ணி அவங்க ஹஸ்பண்டுடைய சட்டையில் போட்டு கையை தொடச்சிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் இந்த ரிப்போர்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு லின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. எவ்வளோக்கும் பயங்கரமான ஷாக்காக இருக்கு. இப்படி பண்ணிட்டேன்னு கோவப்பட்டு அந்த லூஷன் இருக்கான் இல்லையா, அவன் மேலே அந்த ரிப்போர்ட்டை தூக்கி போட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. அவனும் அந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, அது வந்து லின் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு, இது கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பேசாத ஒன்று கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கா. என்னடா இப்படி இந்த ரிப்போர்ட்டை வச்சு ஆளுக்கால எல்லாம் பந்து மாதிரி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காங்களேன்னு ஹீரோனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் அந்த ரிப்போர்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாளுங்க. இவங்களுக்கும் பயங்கரமான ஷாக். அட பாவி லூஷன் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு லின்னு கூட சேர்ந்து இவங்களும் அவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காளுங்க. அதுலேயும் இந்த இவனை இருக்கா இல்லையா, அவள் காலில் கிடக்கிற செருப்பெல்லாம் கழட்டி செருப்பாலே அவனை போட்டு செம்மையாக அடிச்சிட்டு இருக்கா. எங்க ஹீரோவுக்கா அங்கே என்ன நடக்குதுன்னே சுத்தமாக புரியல, எதுக்கு இப்படி மாற்றி அடிச்சுக்கிறாங்கன்னு ஜியான் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ஜியானோ நான் கொடுத்த ரிப்போர்ட்டு வேற யாரும்
மட்டும் கிடையாது, அந்த லூஷனுடையதா. அவனுக்கு ஆல்ரெடி ஹெச்ஐவி இருக்கு. 5 வருஷமா இதுக்காக தான் அப்ராட்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்தான். அவனுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரியான டிசீஸ் இருக்குன்னு தெரிஞ்சே தான் வேணும்னே மற்றவங்களை ஹார்ம் பண்ணியிருக்கான்னு சொல்ல எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்கு. எவ்வளோ கேவலமான இருக்கா, தனக்கு அந்த மாதிரியான நோய் இருக்குன்னு தெரிஞ்சுமே வேணும்னே தானே அவனோட டிசீஸை மற்றவங்களுக்கும் பரப்பி விட்டுருக்கான். இவனை மாதிரி ஆளெல்லாம் அடிக்கிறதுல தப்பே இல்லைன்னு எல்லாரும் சேர்ந்து அவனை தான் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. எங்க ஹீரோடைய அம்மாவுக்கு தான் ரொம்பவும் பதட்டமாகுது. ஒருவேளை அவகிட்ட இருக்கிற டிசீஸ் உனக்கு எதுவும் அஃபெக்ட் ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு பையன்கிட்ட கேட்குறாங்க. கவலைப்படாதீங்கம்மா, அவன் மேலே எனக்கு என்னைக்கு டவுட் வந்ததோ அன்னைக்கு அவ கூட இருந்த எல்லா கான்டாக்டையுமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அந்த டிசீஸ் எனக்கு அஃபெக்ட் ஆகலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோடைய அம்மாவுக்கு நிம்மதியாவே இருக்கு. இங்க லின்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தாண்டி, இவன் கூட சேர்ந்து நீங்களும் தானே எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ப்ளேம் பண்ணிட்டு இருக்கா. ஆமா, நீ பெரிய ஒழுங்கா 5 வருஷமா உன சின்சியரா லவ் பண்ண உன் பாய் ஃப்ரெண்டுக்கு சீட் பண்ணவ தானே. எங்களை கேள்வி கேட்கலாம், உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து லின்ன போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 3 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கா. இதுதான் சான்ஸ் லூஷன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். எல்லா பிரச்சனைக்கு காரணமான அந்த டாக் அங்க தப்பிச்சு போறான் பாருங்க. அவனை மட்டும் விட்டா ஃபியூச்சர்ல எத்தனை பேருடைய லைஃபை வேணாலும் அவன் ஸ்பாயில் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து அவனை துரத்துக்கிட்டே அவன் பின்னாடியே ஓடிட்டு இருக்காருங்க. ஸோ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய வெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜியான் லேட்டா வந்தப்போ ஒரு இடத்துல தீ பிடிச்சிச்சு. சில பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லியிருப்பா இல்லையா. அந்த தீ விபத்துல நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களோட உயிரை இவ உயிரை பணிய வச்சு காப்பாத்தின்னு இருக்கா. ஸோ இந்த விஷயம் இப்போ நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஜியான் பண்ண இந்த செயலால எல்லாருமே அவளை பாராட்டிட்டு இருக்காங்க. ஹீரோக்கா இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறதுல அவருமே ரொம்ப பெருமைப்படுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த லின் பண்ண துரோகத்தால மேரேஜ் மேல அவருக்கு நம்பிக்கையே போயிருந்திருக்கும். ஏதோ ஒரு அரை மனசோட தான் அவங்க அப்பா கிட்ட மேரேஜுக்கு ஓகே சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா இந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் ஜியான் மேல அவருக்கு முழு நம்பிக்கை ஏற்பட்டு முழு மனசோட அவளை மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் சொல்றாரு. ஸோ எங்க கட் பண்ணா சில மாதங்களுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஜியான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கா. 2 பேருடைய லைஃப் ரொம்பவே ஹாப்பியா போயிட்டு இருக்கு. ஹீரோ தான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்காக கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஜியானுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டரும் ஜியானை செக் பண்ணணும், நீங்க வெளியில இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில வெயிட் பண்ண சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அடடா, மார்னிங் அவ வர சரியா சாப்பிடாம வந்துட்டா. அவ செக்அப் பண்ணிட்டு வரதுக்குள்ளே நம்ம போயிட்டு அவளுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து வெளியில போயிடுறாரு. இது எல்லாத்தையும் இந்த லின்ன தூரமா இருந்து பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அந்த லூஷனுக்கு இருக்கிற அந்த டிசீஸ் இவளுக்குமே அஃபெக்ட் ஆயிடுச்சு போல. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்கா. நான் மட்டும் இந்த மாதிரி கஷ்டப்படணும், நீ மட்டும் வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி ரொம்ப ஹாப்பியா இருப்பியா? இதுல உன் குழந்தை வேற அவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்கல, உங்க யாருமே ஹாப்பியாவே வாழ விட மாட்டேன்னு சொல்லிட்டு கையில கத்தியோட ஜியான் அட்மிட் இருக்கக்கூடிய அந்த ரூமுக்குள்ள போறா. இந்த பக்கம் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஜியானுக்காக போரேஜ் வாங்கிக்கிட்டு அப்பதான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்டர் ஆகுறாரு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற கார்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து இங்க இருக்கிற ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட் செக்அப்காக வந்த பிரெக்னென்ட் லேடியை கிட்னாப் பண்ண பாக்குறாங்க. வாங்க போகலான்னு சொல்லிட்டு மத்த கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறாரு. அதை கேட்டதுமே ஹீரோவுக்கு லின்னோட ஞாபகம் தான் வருது. உடனே ஜியானை பக்கம் தான் ஓடிட்டு இருக்காரு. ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே இந்த லின்னு தான் ஜியானுடைய கழுத்துல கத்திய வச்சு மிரட்டிட்டு இருக்கா. சுத்தி இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் இங்க பாருமா, தயவு செஞ்சு அவளை விட்டு, அவ பிரெக்னெண்டா இருக்கா, அவளுக்கு எதாவது ஆகிட போதுன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நானே சாக போறேன், இவ இருந்தா எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்ன, யாராவது இவளை காப்பாத்த ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களையும் கொண்டுடுவேன்னு சொல்லி கத்திய காட்டி மிரட்டிட்டு இருக்கா. இங்க ஜியானோ லின்னுகிட்ட எவ்வளவோ சொல்லி பாக்குறா. இங்க பாரு லின், நீ பண்றது ரொம்பவே பெரிய தப்பு. எனக்கு தெரியும் நீ உடம்பு முடியாம இருக்குன்னு. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, அதை நான் செஞ்சு தரேன். இதை விடவும் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வேணாலும் உன்னை கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பாக்குறான். என்ன தயவு செஞ்சு விட்டு, உனக்கு என்னதான் வேணும்னு கேட்டுட்டு இருக்கா. எனக்கு என்ன வேணும் நான் கேட்கிறேன். எனக்கு என்னுடைய யாட்சி வேணும். நான் இழந்த என்னுடைய பழைய காதல் எனக்கு திரும்ப வேணும். நான் இழந்த என்னுடைய பழைய வாழ்க்கையை எனக்கு திரும்ப வேணும். உன்னால கொடுக்க முடியுமான்னு கேட்டு பைத்தியம் மாதிரி கத்தி கத்தி பேசிக்கிட்டே அவளுக்கு அவளே அழுதுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க ஹீரோவுமே ஓடி வந்துறாரு. லின் என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் அவளை விடுன்னு சொல்லும் போது இவ்வளவு நேரம் பயங்கர ஆக்ரோஷமா கத்தி அழுதுட்டு இருந்தவ ஹீரோவை பார்த்ததுமே டோட்டலா டவுன் ஆகிடுறா. இங்க பாரு லின், தயவு செஞ்சு அந்த கத்தியை என்கிட்ட கொடுத்துரு. உனக்கு இன்னும் லைஃப் இருக்கு, உனக்கு உன் பேரண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாத்தையும் நினைச்சு பாருன்னு சொல்லும் போது என் பேரண்ட்ஸா, எனக்கு இந்த நோய் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அடிச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்தி விட்டுட்டாங்க. நானும் அவங்க கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். ஆனா அவங்க என்ன டோட்டலாவே இக்னோர் பண்ணிட்டாங்க. எனக்குனே இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கர கிரேசியா பேசிட்டு இருக்கா. ஸோ ஹீரோவும் அவகிட்ட ரொம்பவும் பொறுமையா, இங்க பார்லின், உனக்கு இப்போ என்ன வேணும், என்ன பண்ணாதான் நீ அவளை ரிலீஸ் பண்ணுவேன்னு கேட்கும் போது எனக்கு உன்னுடைய உயிர் வேணும், உன்னால தர முடியுமா யான்ச்சின்னு கேட்குறா. கண்டிப்பா தரேன், என் ஒய்ஃப்காக என் உயிரை கூட கொடுக்க நான் தயாராக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரண்டர் ஆகிறாரு. அவ மனசு ஃபுல்லா அவ்வளோ பெயினோட ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஒருவேளை இவருடைய இந்த நிலைமையில நான் இருந்திருந்தேன்னா அப்போவும் எனக்காக இதே மாதிரி உயிரை கொடுக்க ரெடி ஆகியிருப்பியான்னு கேட்குறா. நிச்சயமா ரெடி ஆகியிருப்பேன். ஒருவேளை நான் உன்னை மேரேஜ் பண்ணியிருந்தேன், நீ என்னுடைய ஒய்ஃபாக இருந்திருந்தா கண்டிப்பா நான் எதுக்காகவும் உன்னை பாதுகாக்க தயங்கியிருக்க மாட்டேன்னு சொல்லவும் அதை கேட்டு அவ பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. என் லைஃப்ல துரோகங்கிற ஒரு விஷயம் என் லைஃபே அழிச்சிச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே ஹீரோ கிட்ட, யான்ச்சி நீ ரொம்பவே நல்லவன் யான்ச்சி, அதனால தான் உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டே ஜியான் கிட்டையும், இங்க பாரு ஜியான், யான்ச்சி ரொம்பவே நல்லவன், அவன் லைஃப் ஃபுல்லாக அவனை நல்லபடியா பார்த்துக்கோ, அவனை சந்தோஷமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவளை ரிலீஸ் பண்றா. ஸோ ஹீரோவை பார்த்து, அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தா அப்பயாவது நான் உனக்கு ஒரு நல்ல மனைவியா இருக்கணும், உன்னை
சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு சொல்லிக்கிட்டே அவள் கையில் வச்சிருந்த கத்தியெல்லாம் அவருடைய இதயம் இருக்கக்கூடிய பகுதியில் குத்திக்கிட்டு அதே இடத்துல கீழே விழுந்து இறந்தும் போயிடுறா. ஸோ எப்படியே ஒரு சேடான எண்டிங்கோட தான் இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷோர் இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைன்ல நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.